ஆஸ்திரியாவில் சண்டே சம்பவம் தான் நீங்கள் பார்க்க போகிறோம். காலையில் பல்ல தேய்ச்சி மூஞ்ச கழுவி வந்து பார்த்தா நேற்று காலையில் அவனுக்குள்ளே வச்சா சீக்கிரம் புளிச்சிரும்னு நினச்ச மாவு செதறி கிடக்கு. இதுகளும் சரி பண்ணுதே. சண்டேயாச்சும் ரிலாக்ஸ் பண்ணலான்னு பார்த்தா அது நடக்காது போல. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு மில்க் ஷேக்கை போட்டு நேராக ஜிம்முக்கு போனேன். வின்டரில் ஏற்றின வெயிட்டெல்லாம் குறைக்கணும். பேண்ட்டு சட்டெல்லாம் பத்தவே மாட்டேங்குது. ஒரு 5 கிலோமீட்டர் அரை மணி நேரம் ஓடிட்டு வீட்டுக்கு வந்து தாடியெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு இருந்தேன். செம மீசையை வச்சுட்டு ஊருக்குள்ள அப்படின்னு சுத்தலான்னு நினச்சிட்டு இருந்தேன். முடிச்சுட்டு வீடை கொஞ்சம் வேக்யூம் கிளீனர் போட்டு க்ளீன் பண்ணிட்டு ஈவினிங் போல் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. மழைனாலே ராஜா சார் பாட்டு ப்ளஸ் டீ ப்ளஸ் பஜ்ஜி தான். இங்கே பாட்டும் இல்லை பஜ்ஜியும் இல்லை. நான் தான் இருக்கேன்ல. அதை முடிச்சுட்டு வாஷிங் மிஷினில் துணி போட்டிருந்தேன். அதை எடுத்து காய போட்டேன். ஆனால் அது எப்படி தானோ தெரில, ஒவ்வொரு வாட்டியும் ஒரு சாக்ஸை மட்டும் இந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே காணாமல் போயிடுது. அப்புறம் நைட்டு அடுத்த நாளைக்கு சாப்பாடு பண்ணி வச்சுருந்தேன். அதை லஞ்சுக்கு பேக் பண்ணிவிட்டு நைட்டு டின்னருக்கு தோசை ரெடி பண்ணியிருந்தேன். சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன வாக்கிங் மாதிரி போயிட்டு வந்து தூங்கியாச்சு. ஆஸ்திரியாவில் வாழ்க்கை இப்படி தான் போகிறது. சப்ஸ்கிரைப்.